வணக்கம். கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில 2025ல எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த ரேங்க் வரைக்கும் சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த காலேஜில் என்னென்னலாம் கோர்சஸ் இருக்குது, அந்த கோர்சஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட பேசணும், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம சேனலை புதுசாக பக்கம் வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது நம்மளுடைய கோயம்புத்தூர்ல தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு பக்கத்திலே இருக்கு. இது ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜ், அதாவது ஒரு பழமையான ஒரு கல்லூரின்னு சொல்லலாம். இந்த காலேஜ் தான் நம்ம தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ்னு சொல்லலாம். ஜிசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜ் வந்து 1945ல் ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 80 வருஷம் பழமையான ஒரு கல்லூரி. இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜ், ஒரு அட்டானமஸ் காலேஜ், அதாவது தன்னாட்சி கல்லூரின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த காலேஜோடைய கவுன்சிலிங் கோடு 2005. இங்க பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் அதாவது 32 லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே, விசா அப்படிங்கிற ஒரு கம்பெனியில். அதே போல் ஆவரேஜ் சேலரிங்கிறது 8 lakhs வரைக்கும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட பேசணும். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த காலேஜில் எத்தனை கோர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒட்டு மொத்தமாக 9 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இப்போ கட் ஆஃபும் ரேங்க் எல்லாத்தையும் பார்த்துடலாம். கட் ஆஃபை விட ரேங்க் தான் ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லுவேன். ரேங்க் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட்டு கிடைக்கும். அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட்டு கிடைக்கும். அதே போல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட்டு கிடைக்கும். அதே போல் ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட் கிடைக்கும். அதே போல் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்கு. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட் கிடைக்கும். அதே போல் இண்டஸ்ட்ரியல் பயோ டெக்னாலஜி இந்த காலேஜில் இருக்கு. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட் கிடைக்கும். அதே போல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த காலேஜில் இருக்கு. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட் கிடைக்கும். அதே போல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட் கிடைக்கும். அதே போல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட் கிடைக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன ரேங்க் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஜென்ரல் ரேங்க். அதாவது வரப்போகிற ஜூன் 27 ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. அப்போ வந்து இந்த ரேங்கை பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில் உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். இப்போ நான் சொன்னது வந்து 92.5%க்கு 7.5 ரிசர்வேஷனுக்கு இதை விட கட் ஆஃப் வந்து ரொம்ப குறைவாக இருந்தவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலேஜில் வந்து டோட்டலாகவே, அதாவது நீங்கள் வந்து 4 வருஷம் படித்து முடிக்கிறதே ஒரு 1 லட்ச ரூபாவில் முடிச்சிடலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலேஜ் ஃபீஸு பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிற அடிப்படையில் பார்க்கும்போது 11,980 ரூபா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12,000 வந்து ஃபீஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே போல் அதுலேருந்து உங்களுக்கு நீங்கள் முதல் பட்டதாரி, ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அதுக்கப்புறம் நீங்கள் டிஃப்ரெண்ட் லேபிளாக இருந்தால் 2,000 ரூபா இதிலே குறைக்கிறாங்க. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் 2,000 ரூபா உங்களுக்கு குறைக்கிறாங்க. இது வந்து உங்களுடைய காலேஜ் ஃபீஸ். சரி சார், இதுதான் காலேஜ் ஃபீஸ்னா வருஷத்துக்கே இவ்வளோ தான் பே பண்ணுவீங்க, அதுவே போதும். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ்னால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான மலிவான லெவலில் உங்களுக்கு ஃபீஸு. அதே போல் அடுத்த கட்டமாக சொல்லணும்னா ஹாஸ்டல் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து டோட்டலாகவே 12,200 ரூபா நீங்கள் பே பண்ணணும். அதுவும் ஃபஸ்ட்டு ஒன் டைம் பேமெண்ட் தான். அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் வந்து 2,500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஹாஸ்டல் ஃபீஸும். அதே போல் சரி சார், கவர்மெண்ட் காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் இங்கே நீங்கள் தான் சொன்னீங்க 32 லட்சத்துக்கு ஒருத்தவங்க பிளேஸ் ஆகிருக்காங்க விசாங்கிற ஒரு கம்பெனிலன்னு சொல்கிறீங்க. அவங்க சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் தான். இங்கே நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுனாங்க டைரெக்டாக இன்ஸ்டாகிராம்லேயே போயிட்டு உங்களுக்காக. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜில் சேர்ற ஆர்வத்தோடு இருக்கீங்க. பட் ஆனால் பிளேஸ்மெண்ட் வந்து இங்கே இருக்குமோ இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோடு இருக்கனால வந்து யாரும் சேர்றதுக்கு யோசிக்கிறீங்க. அதனால இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசணும். அவங்க சொல்கிற ரிப்போர்ட் என்ன தெரியுமா? நல்ல கல்லூரி, நீங்கள் எதுவும் யோசிக்கவே வேண்டியதில்லை. எல்லாமே நல்ல கட் ஆஃபில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தான் இங்கே படிக்கிறாங்க. அதாவது ஹாஸ்டலும் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு குறைவான லெவலில் எங்களுக்கு வந்து பணம் வந்து ரொம்ப குறைவாக செலுத்தி படிக்கணும், அதுலேயும் நல்ல பிளேஸ்மெண்ட்லாம் வேணும். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸு நான் பார்த்தேன். அவங்களுடைய லிங்க்டின் பேஜ்லேயே அவ்வளோ பேர் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் எத்தனையோ பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க. அவங்களுடைய விவரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லா கம்பெனிலையுமே நிறைய கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க. அதே போல் இசி டிபார்ட்மெண்ட், இஎன்ஐ டிபார்ட்மெண்ட், அதே போல் பார்த்தீங்கன்னா லைனாக சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கலாம். அவ்வளோ பேர்
இவ்வளோ பேர் பிளேஸ் ஆயிருக்காங்கன்னா நம்ம பார்த்துக்குங்க, நம்ம பெருமையாக சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் காலேஜில் அவ்வளோ வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நிதி எல்லாமே பண்ணி நம்மளுடைய கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்க்குன்னு நிறையா கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால யோசிக்காமல் எடுக்கலாம். பசங்கள்கிட்ட பேசினப்ப காலேஜ் எப்படி சார் இருக்கும், நம்மளை கேர் பண்ணி நம்மளுக்கு படிக்க வைப்பாங்களா, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நல்லா சொல்லி கொடுப்பாங்களான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் எல்லா கேரிங்கும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நம்மளா படிக்கணும், அரியர் வைக்கக்கூடாது, நல்லா படிச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஃபைனல் இயர் வரைக்கும் வந்துட்டோம்னா நமக்கு பிளேஸ்மெண்ட் கன்ஃபார்மாக வாங்கி கொடுத்துருவாங்க சார். ஏன்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ் இந்த வருஷம் மெக்கானிக்கலுக்கு மட்டுமே அத்தனை கம்பெனிஸ் கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்ததான். மெக்கானிக்கல் இங்கே சர்க்யூட் பிரான்ச்சஸ், அதாவது குறிப்பாக ட்ரிபிள் இ&ஐ, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாம் நீங்கள் யோசிக்காமல் எடுக்கலாம். இந்த காலேஜில் வந்து ட்ரிபிள் இ&ஐக்கெல்லாம் பிளேஸ்மெண்ட் பக்காவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே நம்ம வந்து சில காலேஜில் நினைப்போம்ல சிஎஸ்சி ஐடிக்கு மட்டும்தான் இருக்கும், இசிக்கு மட்டும்தான் இருக்குன்னு, அப்படியெல்லாம் இல்லை. இங்கே எல்லாத்துக்குமே பிளேஸ்மெண்ட் பக்காவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் யோசிக்கவே வேணாம். சிவில் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி எந்த கோர்ஸாக இருந்தாலும் எடுத்து படிங்க. ஸோ இந்த காலேஜ் வந்து நம்ம பார்த்த வரையில், மாணவர்கள்ட்ட பேசின வரையில் ரொம்பவே சூப்பரான ரிவ்யூ நமக்கு சொன்னாங்க. ஸோ அதனால் பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸே நீங்கள் உங்கள் லிங்க்டின் பேஜில் கூட ஜிசிடின்னு போட்டு சர்ச் பண்ணி பாருங்களேன், அவ்வளோ பேர் பிளேஸ் ஆனவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வருது. ஸோ யோசிக்காமல் இந்த காலேஜில் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இதே போல் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். இப்போ இந்த காலேஜ் வந்து நம்ம கட் ஆஃப் விவரங்கள்லாம் கொடுத்தோம்ல, இதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 11 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜோடைய ஒட்டுமொத்த கட் ஆஃப் விவரங்களும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து கட் ஆஃப் விவரங்கள்லாம் தெரிஞ்சுங்க. அதை குறித்து ஒரு காலேஜ்லேயும் பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸை நம்மளுடைய சேனலில் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வரும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் டிடிஜி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய்.